विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिलदर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्। ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. அஜ்ஞான விஷய விசாரः. அஜ்ஞானமானது சைத்தன்யத்தை ஆவரிக்கிறதுன்னு சொன்னோம். ஏன் சைத்தன்யத்தை ஆவரிக்கிறதுன்னு மற்ற பதார்த்தங்களை ஆவரித்து பிரயோஜனம் இல்லை. அதான் பிரசக்த பிரகாசம். எது தெரிகிறதோ அதை மறைத்தால் அதனால ஒரு பிரயோஜனம் உண்டு. தெரியாத பொருளை மறைச்சதுனால ஆகும். அதான் முதலிய தெரியலையே. ஆகையால் அஜ்ஞானமானது சைத்தன்யத்தை தான் ஆவரிக்கிறது. சைத்தன்யம் ஒண்ணுதான் ஸ்வப்பிரகாசமான பதார்த்தம், அதை தான் ஆவரிக்கிறது அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றான், நஜானாமி. இப்ப அதுக்கு முன்னால் நம்ம ஒண்ணு சொல்லியிருக்கோம், அஜ்ஞானத்துக்கு விரோதி என்ன, எது இருந்தால் அஜ்ஞானம் போகும் அப்படின்னா வெறும் சுத்த சைத்தன்யம் இருந்தா அஜ்ஞானம் போகாது. அதே போலயே வெறும் விருத்தி மட்டும் இருந்தா அஜ்ஞானம் போகாது. விருத்தியில பிரதிபலித்தமான சைத்தன்யம் இருந்தா தான் அஜ்ஞானம் போகும். வெறும் சைத்தன்யம் சாட்சி அஜ்ஞானத்துக்கு சாதகமே ஒழிய அஜ்ஞானத்துக்கு பாதகம் இல்லை. சூரிய கிரணங்கள் அது என்ன பண்றது, பில்லு முதலிய பதார்த்தங்களை வளர்றதுக்கு சகாயப்படுறது. ஆனால் அதே சூரிய கிரணங்கள் கான்வெக்ஸ் லென்ஸ் வழியாக உள்ள போகுமையானால் அதை எரிச்சு விடுறது. அந்த திருஷ்டாந்தம் சொல்லி வெறும் சைத்தன்யமானது அஜ்ஞானத்துக்கு சாதகமே தவிர பாதகம் இல்லை. ஆகையால் அஜ்ஞானமானது சைத்தன்யத்தை மறைக்கலாம் அப்படின்னு சொல்லும். அதே மாதிரி வெறும் விருத்தி அஜ்ஞானத்தை நாசம் பண்ணாது. ஏன்னா விருத்தியும் அஜ்ஞான காரியம். அஜ்ஞான காரியம் அஜ்ஞானத்தை நாசம் பண்ணுமா? படாது. ஆகையால் எது நாசம் பண்றதுன்னா விருத்தியோட சேர்ந்த சைத்தன்யம் இருக்குமே, ஆனால் அது அஜ்ஞானத்தை நாசம் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். இப்ப அதுக்கு மேல கேட்கிறான், நஜானாமீதி ஜப்தி விரோதஸ்யைவ அனுபவாது கதம் விருத்தி விரோதித்வம். லோகத்துல எப்படி அனுபவம் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். நஜானாமீதி ஜப்தி விரோதஸ்யைவ அனுபவாது. லோகத்துல நஜானாமிங்கிறது ஜப்திங்கிறது ஞானம். அது ஞானத்துக்கு விரோதமா தான் நஜானாமின்னு இருக்கு. அதனால லோகத்துல அனுபவமா இருக்க. அப்படி இருக்கிறதுனால கதம் விருத்தி விரோதித்வம் ஸ்வன்மதே சைத்தன்யத்தீவ ஜப்தித்வாத். உங்க பதத்துல சைத்தன்யம் தானே ஜப்தி, அதை விட வேற ஒண்ணும் இல்லையே அப்படின்னு கேட்டதுக்கு ஸ்வன்மதே சைத்தன்யத்தீவ ஜப்தித்வாத் சைத்தன்யஸ்ய அஜ்ஞானயோஹோ அவிரோதே ஞானத்துவ அஜ்ஞானத்துவ அயோகாது. சைத்தன்யமும் அஜ்ஞானமும் விரோதம் இல்லைன்னு வச்சுங்களேன். ஒண்ணு ஞானத்துவம் இன்னொன்னு அஜ்ஞானத்தோட கூடியது இல்லாம போயிடுமே. இது வாச்சியம். மன்மதே விருத்தி பிரதிபிம்பித சைத்தன்யம் ஜானாமீதி வியவஹார விஷயா. நம்ம மதத்துல ஜானாமின்னு நீங்க சொல்றடோ இல்லையா, இந்த ஜானாமி நான் அறிகிறேன் அப்படிங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னா விருத்தி பிரதிபிம்பித சைத்தன்யம் அர்த்தம். இதை நம்ம ஜடத்துவ நிருப்தியிலேயே நம்ம பார்த்தோம். அந்த ஜடத்துவத்தை சொல்ல சைத்தன்யம் ஞானபத ஜன்ய முக்கிய விசேஷ பின்னத்துவம் அப்படின்னு நம்ம இது பண்ணினோம். ஸோ அப்பவே நான் சொல்லியிருக்கேன், வஸ்துதா அஜ்ஞானத்துக்கு விரோதமா இருக்கிறது விருத்தி பிரதிபிம்பித சைத்தன்யம். நான் கேவலம் சுத்த சைத்தன்யம் நாபி நான் கேவலாவிருத்தின்னு அங்கே பார்த்தோம். அதான் இங்க சொல்றார் மன்மதே. மன்மதேன்னா அத்வைதி மதே. விருத்தி பிரதிபிம்பித சைத்தன்யம், விருத்தியில பிரதிபிம்பிதமான சைத்தன்யம் தான் ஜானாமீதி வியவஹார விஷயா. ஸோ எப்பவுமே ஜானாமின்னு வந்தா நம்ம என்ன பண்ணணும், அந்த விருத்தியில பிரதிபிம்பிதமான கட்டாகார விருத்தியில பிரதிபிம்பிதமான சைத்தன்யம் அப்படி அப்பதான் கடஞ்சானாமின்னு வரும்.
பட்டஞ்சானாமின்னு பட்டாக்கார விருத்தி பிரதிபிம்பித சைதன்யம், சுகஞ்சானாமி சுகாக்கார விருத்தி பிரதி, இதேதான். அது ஒரு 10 தடவை சொல்லி பழகிக்கணும். அப்பப்ப நம்ம பழகிட்டாதான் வெறும் ஜானாமின்னு விருத்தி பிரதி சைத்தன்யம் என்ன அர்த்தம்? தத்ததாகார விருத்தி பிரதிபிம்பித சைத்தன்யம் தத்தஜானம், தத்தஜானம் தத்தஜானம் விவகாரம் விஷயா. அதனால விருத்தி பிரதிபிம்பித சைத்தன்யம் ஜானாமீதி விவகார விஷயா. ததாச்ச இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த பக்கம் விருத்தி சைத்தன்யம், விருத்தி சைத்தன்யம் ரெண்டு சேர்ந்துதான் ஜானாமின்னு அர்த்தம். இப்ப இந்த ஜானாமிக்கு ஆப்போசிட்டா பார்க்க பிரதியோக்கிய நஜானாமின்னு என்ன சொல்றேன்? விருத்தியும் ஞானமும் விருத்தியும் பிரதிபிம்பமும் சேர்ந்தா ஜானாமி. இப்ப இந்த ஜானாமிக்கு ஆப்போசிட்டா இந்த பக்கம் வாங்க நஜானாமின்னா, அப்ப நஜானாமிக்கு நீங்க விருத்தி மட்டும் இல்லைன்னாலோ இல்ல பிரதிபிம்பம் மட்டும் இல்லைன்னா ஆகுமோ? ஞாபகம் வச்சுக்கணும், விருத்தி மட்டும் இல்லைனாலும் நஜானாமி தான், சைத்தன்யம் மட்டும் இல்லைனாலும் நஜானாமி தான், ரெண்டும் ஆகலாம். ஆனா நஜானாமிங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, விருத்தி சிதோஹோ உபயோரப்பி அஜ்ஞான விரோதித்வம் ந விஷயீக்கிரியதே. இது ரெண்டுக்கும் தனித்தனியா சொல்லல, அப்படி தனியா சொல்ல. விருத்தி மட்டும் இல்லைன்னோ சைத்தன்யம் மட்டும் பிரதிபிம்பம் மட்டும் இல்லைன்னா சொல்லப்படாது. ஏவஞ்ச ந சைத்தன்யம் நஜானாமி அஜ்ஞான விரோதித்வம் விஷயீக்கிரியதே. அஜ்ஞான விரோதம் ఉంది. ఇది ఇక్కడ 4 లేదు. ஏவஞ்ச ந சைதன்யே அஜ்ஞான விரோதித்வம். ஆகையால் சைத்தன்யத்துல மட்டும் அஜ்ஞான விரோதித்வம் இல்லை. நாபி விருத்தோ இதுலயும் இல்லை. விருத்தியுபாரோட சிதையேவ, விருத்தியுபாரோட உபாரோடம் விருத்தி சம்பத்தம் விருத்தி பிரதிபிம்பிதம். பதங்கள் மாத்தினா கவலைப்படப்படாது. உபாரோடம்னு என்ன சார், விருத்தியில மேல ஏறி அப்படி சொல்லப்படாது. விருத்தி உபாரோடம் விருத்தி பிரதிபிம்பம் இத்தியர்த்தம். விருத்தி பிரதிபிம்பித சைத்தன்யம் தான் அர்த்த பிரகாசகத்வேன ததாத்வாத். அர்த்த பிரகாசகமாக இருக்கிறதுனால இந்த அஜ்ஞானத்தை போக்கடிக்கிறது. இது வரைக்கும் ஆயிடுச்சு. இதுக்கு மேல இன்னொரு போட்டி சொல்ற. நானு விருத்தேரபி அர்த்த பிரகாசகத்வம் வினா ஜாதி விசேஷைனைவ அஜ்ஞான சத்காரிய நிவர்த்தகத்வே இச்சாதி நிவர்த்திய துவேஷாதிவத் சத்வாபத்ய சுக்யாதி ஞானவத் அர்த்த பிரகாசகத்வேனைவ தன்னிவர்த்தகத்வே வக்தவ்யே சைதன்யஸ்யாபி தத்சத்வேன தன்னிவர்த்தகத்வ அவசியம் பாவேன தன்னிவர்த்தியாபாதः நித்ய அதீந்திரியே பரோட்ச விருத்தௌ சத்யாமபி அஜ்ஞான அனிவிருத்திய சுகாதௌ அபரோட்ச விருத்திய பாவேபி ஸ்புரண மாத்திரேண அஜ்ஞான அதர்சனேன ச அன்வய வியதிரேகாப்யாம் ஸ்புரணஸ்யைவ அஜ்ஞான விரோதித்வாத் இதி சேத். இது வரைக்கும் பூர்வபட்சம். இப்ப நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஜானாமிங்கிற பதத்துக்கு விருத்தி பிரதிபிம்பித சைத்தன்யமும் சொல்லணும். விருத்தியும் சைத்தன்யமும் சேர்த்து ஜானாமி. நஜானாமின்னு சொன்னா கேவல விருத்தியை மட்டும் சொல்லப்படாது, கேவல சைத்தன்யத்தை மட்டும் சொல்லப்படாது அப்படின்னு சொன்னோம். இப்ப ஜானாமிங்கிறதுக்கு விருத்தி பிளஸ் சைத்தன்ய பிரதிபிம்பம். அதே போல நஜானாமிங்கிற இடத்துல கேவல விருத்தியோ கேவல சைத்தன்யமோ இல்லைன்னு கீழே சொல்லியிருக்கோம். இப்ப என்ன சொல்றான், கேவல சைத்தன்யமே அஜ்ஞான நிவர்த்தகமா இருக்கட்டுமே, வெறும் சுத்த சைத்தன்யம் அஜ்ஞான நிவர்த்தகமா இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்கு அவன் முயற்சி பண்றான். ஏன்னா லோகானுபவம் அப்படித்தான் இருக்கு. ஞானம் வந்தா அஜ்ஞானம் போயிடுறது. இந்த ஞானம்ங்கிறது, இந்த விருத்தி ஞானம்ங்கிறது நீங்களா தயார் பண்ணியிருந்தான விஷயம். சாதாரண மனுஷனுக்கு ஞானம் விருத்தி ஞானம், ஸ்வரூப ஞானம் விருத்தி ஞானம் இப்படி யாராவது தெரிஞ்சுக்கிறாளா? அத்வைதிகள் மட்டும் ஏதோ நம்ம பேசிட்டு இருக்கானே தவிர ஸ்வரூப ஞானம் தனியா இங்க இருக்கு சார், விருத்தி ஞானம் இங்க இருக்கு, இது பாருங்க இது வேற இது வேற சொல்ல முடியறதோ இல்ல. நமக்கு வரக்கூடியதான சமஸ்த ஞானங்களும் விருத்தி ஞானம் தான். நீங்க எதை பாக்குறீடோ, குடத்தை பாக்குறேன், அதை பாக்குறேன், இதை பாக்குறேன், கலரை பாக்குறேன், குணத்தை பாக்குறேன், எதை பார்த்தாலும் உங்களுக்கு வரக்கூடிய ஞானங்கள்லாம் விருத்தி ஞானம் தான். ஸ்வரூப ஞானமானது நீங்க நான் அனுபவித்துக் கொண்டிருக்க அது ஒண்ணுதான். இது நமக்கு இந்த வித்தியாசம் சொன்னதான் தெரியுது. சாதாரண மனுஷாளுக்கு அந்த அனுபவம் இல்லை. ஆனால் இப்ப அவன் என்ன சொல்றான்,
ஞானம்னு அஜானம்னு இருந்தால் அதுக்கு விரோதியாக ஞானம்தான் பார்க்கப்பட்டிருக்குமே தவிர அந்த ஞானத்துல விருத்தி பிரதிபலித்த சைதன்யம் ஞானம்ங்கிறது லோகானுபவத்துக்கு விஷயம் இல்லை. ஆகையால் நான் என்ன சொல்றேன், ஞானம்னு சொன்ன சுத்த ஞானம் தான் இருக்கட்டுமே, அந்த ஞானமானது அஜானத்தை நிவர்த்தி பண்றதுன்னு ஒத்துக்கலாமேன்னா ஒத்துக்கலாமே. நீ சொன்ன பிரயோஜனம் இல்லப்பா, அதுக்கு ஏதாவது உபபத்தி சொல்ல வேண்டாமா? நீங்க எதை சொல்றதா இருந்தாலும் லோகத்துல உபபத்தி இருக்கணும், ஒரு யுக்தி இருக்கணும். யுக்தி இருந்தா நாங்க ஒத்துக்க தயார். இப்ப அதுக்கு சொல்றார், இந்த விருத்தியில என்ன ஒரு தர்மம் இருக்கு? அஜானத்தை போக்கக்கூடியதான ஒரு தர்மம் இருக்கு. விருத்தி பிரதிபிம்பித்த சைத்தன்யம், விருத்தியில சைத்தன்யம் பிரதிபிம்பித்தா அது அஜானத்தை போக்குறதுங்கிற அந்த விருத்தியில அஜானத்தை போக்கக்கூடியதான தர்மம் என்ன சார் இருக்கு? என்ன விசேஷம் இருக்கு? எது இருந்தால் போகுங்கிற ஆவரணத்தை போக்குறதுங்கிறல அது என்னது அப்படின்னு அவன் கேட்கிறான். அந்த கரண விருத்தியில என்ன விசேஷம் இருக்கு? எது இருந்தால் விஷயாவரணத்தை போக்கடிக்கிறதோ அல்லது விஷயத்தை பிரகாசிக்கிறதோ, அது ரெண்டும் எது இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை நீங்க இப்படி சொல்லலாம், அது அந்த கரண பரிணாமமா இருக்கிறதுனால அது அஜானத்தை போக்கடிக்கிறது அப்படின்னு சொல்லுங்களேன். சம்திங் ஒவ்வொன்னா நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். கடைசியில நமக்கு எல்லாம் போன பிறகு என்ன மிஞ்சறதோ ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்ப விருத்தியானது அஜானத்தை ஆவரண நிவர்த்தகத்துவத்துக்கோ அல்லது விஷய பிரகாசமாக இருப்பதற்கோ அதுல இருக்கக்கூடியதான தர்மம் என்ன அப்படின்னா அர்த்த பிரகாசகத்துவம். விருத்தேரபி அர்த்த பிரகாசகத்துவம் வினா ஜாதி விசேஷணைவா அஜான தற்காரிய நிவர்த்தகத்வே. அதுக்கு ஏதாவது ஒரு விசேஷம் சொல்லுவோமா அப்படின்னு பார்த்தேன்ல, அவன் என்ன சொல்றான், அந்த கரண பரிணாமமா இருக்கிறதுன்னு வச்சுப்போம் அப்படின்னு நம்ம வச்சுட்டேடையானால், அப்ப அதுக்கு ஒண்ணு சொல்ற, இந்த பாருங்க, வக்தவிய நிவர்த்தி அஜான நிவர்த்தகத்வே இச்சாதி நிவர்த்திய துவேஷாதிவத். இப்ப ராகாக்கார விருத்தி நமக்கு வருது. ராகம்னா ஆசை. இந்த ஆசையானது வந்ததுமே என்ன ஆச்சு? துவேஷம் போயிடுது. சாதாரணமாக ஒரு பொருள்ல நமக்கு ராகம் வந்ததுமே அந்த ராகாக்கார விருத்தி மனசுல வறுமையானால் அந்த பொருளை துவேஷம் இருக்கோ இல்ல. சோ ராகத்தினால அந்த துவேஷம் ஆனது போயிடும். துவேஷ நிவர்த்தகமாக ராகாக்கார விருத்தி இருக்கு இல்லையா? இரு துவேஷம் போகணும்னா துவேஷம் முதல்ல இருந்ததுன்னு வச்சுக்கோ. ஒரு பொருள்ல துவேஷம் இருந்தது உங்களுக்கு, அது வேண்டான்னு நினைச்சு அதுக்கப்புறம் ஜெனரலி அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் என்ன சார் பண்றான், அது வேண்டான்னு நீங்க வர அவன் இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்கு அப்படின்னு 4 தரம் சொன்னதுமே யூஆர் டெம்ப்டட். அதுல ராகம் வந்தது. எப்ப ராகம் வந்ததோ அப்ப துவேஷத்தை போக்கடித்ததா? ராகாக்கார விருத்தி வந்த பிறகு அதுல துவேஷம் போக்கடித்ததுன்னா இந்த ராகாக்கார விருத்தி எதனுடைய சேர்ந்தது? அந்த கரணத்துக்கு சேர்ந்தது. அந்த கரண பரிணாம ரூபமான ராகாக்கார விருத்தி அந்த ராகாக்கார விருத்தி துவேஷத்தை போக்கடிக்குமே ஆனால் அந்த துவேஷமானது சத்தியமா இருக்கு. ரைட்? இது ஞாபகம் வச்சுக்கணும். பாருங்க, நம்ம வாழ்க்கையில வரக்கூடியதான ராகாக்கார விருத்தி வந்தால் அது துவேஷத்தை போக்கடிக்கிறது என்கிறத நம்ம கண்டிருக்கோம். ஆனா அது என்ன ஆயிடுது, அப்படிப்பட்டதான அந்த கரண பரிணாம விருத்தி விசேஷத்தினால நிவர்த்தியமாக இருக்கக்கூடியதான பொருளானது சத்தியமா இருக்கு. இது ஒன்று கண்டிருக்கோம். இது ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படியே விட்டுருக்கோம். அதனால என்னாச்சு, அஜான தற்காரிய நிவர்த்தகத்வே இச்சாதி நிவர்த்திய துவேஷாதிபத்து சத்வாபத்யா. அது வரைக்கும் சொல்லியிருக்கேன். இது அந்த கரண விருத்தி பரிணாமத்தினால் ஏற்பட்டதுன்னு சொன்னேடையானால் அந்த கரண விருத்தி பரிணாம ரூபமாக இருக்கக்கூடியதான ராகாக்கார விருத்தியினால நிவர்த்தியமா இருக்கக்கூடியதான துவேஷமானது சத்தியமா போச்சு. அதே மாதிரியே ஞான ரூப விருத்தி நிவர்த்தியமா இருக்கோ இல்லையோ அஜானம். நீங்க சொல்றது எப்படி? ஞான ரூப விருத்தியாக விருத்தி ஞானம், ஞான ரூப விருத்தின விருத்தி ஞானம். அதை நான் உங்களுக்கு அதே மாதிரி வரணுங்கிறதுக்காக சொல்றேன். ராகாக்கார விருத்தி நிவர்த்திய துவேஷம். அதே போல இங்க ஞான ரூப விருத்தி நிவர்த்திய அஜானம். அப்ப என்ன ஆகுனார், முன்னால சொன்ன திருஷ்டாந்தம் மாதிரி ராகாக்கார விருத்தி நிவர்த்திய துவேஷமானது சத்தியமான மாதிரி ஞான ரூபமாக விருத்தி நிவர்த்தியமாக இருக்கிற அஜானமோ அஜான காரியங்களோ சத்தியமாகணுமே தவிர மித்யா ஆகாது.
அதான் சொல்றேன். இப்ப லைன் படிக்க புரியும். நனு விருத்தேரபி அர்த்த பிரகாசகத்துவம் வினா ஜாதி விசேஷேணைவ அஜான தாத்காரிய நிவர்த்தகத்வே இப்படி ஆகமையானால் இச்சாதி நிவர்த்திய துவேஷாதிவது சத்வாபத்யா. இச்சாதி நிவர்த்திய துவேஷங்கள் எப்படி சத்வமாச்சோ அதே மாதிரி இதுவும் சத்தாகணும். ஞான ரூப விருத்தி நிவர்த்தி அஜான தற்காரியங்கள் எல்லாம் சத்தியமாகணுமே தவிர மித்யா ஆகாது. அதே மாதிரியே சுக்தியாதி ஞானவது அர்த்த பிரகாசகத்வேன தன்னிவர்த்தகத்வே. இது ரெண்டாவது. இதுவரைக்கும் ஒரு செட்டு, இது ரெண்டாவது. இப்ப என்ன சொல்றேன், ராகாகார விருத்தியானது அர்த்த பிரகாசகம் இல்லை சார். அது ராகாகார விருத்தி ஏதாவது தெரிவிக்கிறதோ தெரிவிக்கல. அது அர்த்த பிரகாசம் இல்லை. ஆனா ஞானாகார விருத்தி மட்டும் அர்த்த பிரகாசகமா இருக்கு. ஆகையால் அது சத்தியமா இருக்கலாம். ராகாகார விருத்தி நிவர்த்திய துவேஷமானது சத்தியமா இருக்கலாம். ஞான ரூப விருத்தி நிவர்த்தியமான அஜானமானது மிச்சையாகவும் இருக்கலாம். சத்தியமா இருக்க வேண்டியதில்லை. ஏனென்றால் அதுக்கு இதுக்கு வைலட்சண்யம் இருக்கு. ராகாகார விருத்தி இருக்கு இல்லையா, அது அர்த்த பிரகாசகம் இல்லை, ஒரு பொருளையும் தெரிவிக்கல. ஞானாகார விருத்தி பொருளை தெரிவிக்கிறது. அதனால அது பொய்யா இருக்கலாம். அஜான தற்காரியங்கள் பொய்யா இருக்கலாம். இது மாதிரி அதுக்கு சொல்றார் பாருங்க, சுக்தியாதி ஞானவது அர்த்த பிரகாசகத்வேனா. சுக்தியாதி ஞானம் இருக்கு. சுக்தியாதி ஞானம் என்ன சொல்றது? விருத்தி ஞானம், சுத்த ஞானம் இல்ல. இதம் ரஜதம் என்றுதானே விருத்தி ஞானம் வருது. அது இதம்ங்கிறது ஒரு ஞானம், ரஜதம்ங்கிறது ஒரு ஞானம். இதங்கிறது அதிஷ்டானாகார விருத்தி, ரஜதம்ங்கிறது அது மாயா விருத்தி. இப்படி எல்லாம் அந்த ரெண்டா ஒன்னா. அப்புறம் அந்த நிருசிம்ம பட்டோபாத்தியாய மதத்துல ரெண்டும் சேர்ந்து வரும். அதெல்லாம் கவலையப்படப்படாது. இப்ப அதெல்லாம் மறந்துருக்கோம். இப்ப என்ன சொல்றாரு, இதமாகார விருத்தி, சுக்தியாகார விருத்தி. இந்த விருத்தியானது அர்த்த பிரகாசகமா இல்லையா? இந்த இதம் விருத்தியானது இதம் பொருளை பிரகாசிக்கிறதா இல்லையா? பிரகாசிக்கிறது. ராகாகார விருத்தி இதம் பொருளை பிரகாசிக்கல. சுக்தியாகார விருத்தி இதங்க அர்த்த பிரகாசகமா இருக்கு. அர்த்த பிரகாசகமா இருக்கக்கூடியதான சுக்தியாகார விருத்தி அது என்ன பண்ணிட்டு ரஜதத்தை போக்கடிச்சது. ராகாகார விருத்தி நிவர்த்தியமாக துவேஷம் இருக்கா போல இதமாகார விருத்தி சுக்தியாகார விருத்தி, சுக்தியாகாரம் சொல்ல மாட்டேன், ஏன்னா சுக்தியாகாரம் சுக்தின்னு தெரிஞ்சு போயிட்டோம். இதமாகார விருத்தியானது எப்பொழுது இயம் சுக்தின்னு ஞானம் வந்ததோ அப்ப என்ன சார் ஆச்சு? ரஜதத்தை போக்கடிச்சு. போக்கடிக்கிறது மட்டும் இல்ல, இதத்தை பிரகாசிச்சது. இயம் சுக்தின்னு வந்ததோ இல்லையோ ஞானம், இயம் சுக்தியும் வந்ததுனால ரஜதம் பொய்யும் தெரிஞ்சது. இப்ப ரஜதமானது பொய்யா போயிடுச்சு. ராகாகார விருத்தி நிவர்த்தியமா இருக்கக்கூடியதான துவேஷம் சத்தியமா இருக்கு. இதமாகார விருத்தியினால ஏற்பட்டதான சுக்தியாகார விருத்தி நிவர்த்தியமா இருக்கக்கூடியதான ரஜதமானது பொய்யா இருக்கு. என்ன சார் இருக்கு? அது சத்தியமா இருக்கு, இது பொய்யா இருக்கு. எப்படி? அதுவா ராகாகார விருத்தி நிவர்த்தியமா இருக்கக்கூடியதான துவேஷம் சத்தியம். ஏன்னா ராகாகார விருத்தியானது அர்த்த பிரகாசகம் இல்லை. சுக்தியாகார விருத்தி நிவர்த்தியமா இருக்கக்கூடியதான ரஜதம் பொய் தான். ஏன்னா சுக்தியாகார விருத்தியானது சுத்தி விஷயக்க அர்த்த பிரகாசமா இருக்கு. எவ்வளவு கிளியரா சொல்லிருக்கேன் பாரு. சுக்தியாதி ஞானவது அர்த்த பிரகாசகத்வேன தன்னிவர்த்தகத்வே வக்தவ்யே. சுக்தியாதி ஞானம் போல் அர்த்த பிரகாசகமாயிருப்பதனால், அதுக்கு அது நிவர்த்தகமா இருப்பதனால் வக்தவ்யே. சைத்தன்யஸ்யாபி, அதே போலயே சைத்தன்யத்துக்கும் தத்தத்வேன அர்த்த பிரகாசகத்துவ தத்வேன. இங்க தத்துன்னு வந்தா என்னன்னு கன்ஃபியூஸ் ஆகப்படாது. அர்த்த பிரகாசகத்துவ தத்வேன தன்னிவர்த்தகத்துவ அவசியம் பாவேன, அத நிவர்த்தகம்னு ஆயிடுதையானால் அதை என்னாச்சு? தன் நிவர்த்தியா பாதா. இது நிவர்த்தி ஆகணும் அஜான காரியங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்ப என்ன சார் ஆச்சுன்னு, இப்ப கடைசியில நமக்கு அன்வய வியதிரேகங்கள்னால where we have landed. இப்ப பாருங்க, எத்திர எத்திர விஷய பிரகாசகத்துவம் தத்திர தத்திர அஜான நிவர்த்தகத்துவம் அப்படின்னு ஆச்சு. எத்திர எத்திர விஷய பிரகாசகத்துவம் சுக்தியாதி ஞானே விஷய பிரகாசகத்துவம் இருக்கு. தத்திர தத்திர சுக்தி விஷயக அஜான சுக்தி நிட்ட அஜானம் அல்லது சுக்தி அவச்சந்த சைத்தன்ய நிட்ட அஜான நிவர்த்தகம் இருக்கு. அதனால்தான் ரஜதம் போயிடுது. இது ரஜதம் இல்ல நேதம் ரஜதம்னு இப்ப ரஜதம் போயிடுது. காரணம் என்ன? உபாதான பூதமான அஜானம் போச்சு. அந்த அஜானம் எங்க இருந்தது? சுக்தி வச்சந்த சைத்தன்யத்துல இருந்தது. லூசா சுக்தியில இருக்குன்னு சொல்லுவோம். அவ்வளவுதான்.
விவகாரம் என்னன்னா எத்திர எத்திர விஷய பிரகாசகத்துவம் எங்கெங்க விஷய பிரகாசகம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் தத்திர எத்திர அஜான நிவர்த்தகத்துவம் அப்படின்னு ஆச்சு. இது சைத்தன்யத்திலையும் சரியா இருக்கு. ஏன்னா சைத்தன்யம் அஜான நிவர்த்தகத்துவம். அதான் சொல்ற சைத்தன்யஸ்யாபி தத்வத்வேன தன்னிவர்த்தகத்துவ அவசியம் தன்னிவர்த்தியாபாதா நித்திய அதீந்திரியே. இதுக்கு மேல இது வரைக்கும் ஆயிடுது. இதுக்கு மேல என்ன சொல்றான், ஸ்புரண மாத்திரம் அஜ்ஞான நிவர்த்தகம்னு வச்சுப்போமே. விருத்தியே இதுக்கு சார். விருத்தி இல்லாமலே ஸ்புரணம். விருத்தின்னா கண் வழியாக வெளியில மனசு போய் விஷயாகாரமான அதுக்கு விருத்தின்னு பேர். ஸ்புரணம்னு சொன்னா உள்ளூர தோற்றம். அந்த தோற்றம் இருந்தாலே அஜ்ஞான நிவர்த்தகமா இருக்கட்டுமே. அப்படி விருத்தியே வேண்டாம், தோற்றம் மட்டும் இருக்கட்டும், அதுவே அஜ்ஞான நிவர்த்தகமா இருக்கட்டுமே அப்படின்னு மேல கேட்கிறான். அதுக்கு சொல்லணும்னு அவனும் ஏதாவது சம்திங் உபபத்தி சொல்லணுமோ இல்லையா. ஸ்புரணமே அஜ்ஞான நிவர்த்தகமா இருக்கட்டுமேன்னு. இருக்கட்டும்னு எப்படி ஒத்து பண்ணிட்டீங்க சொல்ற. இப்ப பாருங்க, லோகத்துல எடுத்துப்போம். நித்திய அதீந்திரியே, நித்திய அதீந்திரியங்கள் எப்பொழுதும் அதீந்திரியமான பொருள் எது சார்? தர்மா தர்மாதிகள். தர்மம் அதர்மம் புண்ணியம் பாபம் இது எப்பொழுதுமே அதீந்திரியம் தான். யாருக்கும் கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரிஞ்சா அதுக்கப்புறம் நம்ம வேற என்னென்னமோ பண்ணிவிடுவோம். எனக்கு புண்ணியம் இவ்வளவுதான் இருக்குன்னு பக்கத்தாத்துல இருந்து இன்னொருத்தருக்கு வந்து புண்ணியத்தை வாங்கி வச்சுப்போம். பகவான் அதனாலதான் என்ன பண்ணியிருக்கார், புண்ணிய பாபங்கள் அதீந்திரியம் நினைச்சிருக்கார். நமக்கே என்ன புண்ணியம் இருக்கு என்ன பாபம் இருக்கு தெரியாது. நாளைக்கு வாட் இஸ் டூயிங், வாட் இஸ் ஸ்டோர் வித் அஸ் தெரியாது. புண்ணியம் நல்லதும் வரலாம் கெட்டதும் வரலாம். ஆகையால் புண்ணிய பாபங்கள் சர்வதா நித்திய அதீந்திரியம் எல்லோருக்கும், ஈஸ்வரனுக்கு தவிர. ஈஸ்வரனுக்கு மட்டும் அவர் சர்வஜனா இருக்கிறதா, சர்வ விஷய பிரகாசகம் இருக்கிறதா, அவருக்கு மட்டும் யாருக்கு என்ன புண்ணியம் பாபம் தெரியும். மற்ற எல்லா மனுஷாளுக்கும் புண்ணிய பாபங்கள் அதீந்திரியம் தான். அது நித்திய அதீந்திரியம்னு சொல்றது. குருத்வாதிகளும் அப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். நம்ம இப்ப பிரசன்ட் நித்தியாதீந்திரியம் புண்ணிய பாபங்கள். அதுல பரோட்ச விருத்தவு சத்தியாமபி, பரோட்சமான விருத்தி இருக்கு. நான் தார்மிகன், நான் அதார்மிகன், நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன் பாபம் பண்ணியிருக்கேன், இப்படி பரோட்ச விருத்தியோ இல்ல சப்த விருத்தி. உமக்கு என்ன சார் நீங்க புண்ணியம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுங்களேன், இதுவும் பரோட்ச விருத்தி தான். இப்படிப்பட்டதான பரோட்ச விருத்தி வரும் காலத்தில் அஜ்ஞானம் போறதோ? போகல. அஜ்ஞானம் போறத நேர புண்ணியத்தை பார்க்கணும் கண்ணால. ஞாபகம், அஜ்ஞானம் இருக்குன்னா அஜ்ஞானத்தை கண்ணால பார்க்கணும். அது தர்மா தர்மத்தை பார்க்கணும், பார்க்க முடியாது. ஸோ பரோட்ச விருத்தி வந்தால் அஜ்ஞானம் போகல. இது ஒரு செட் ஞாபகம் வச்சுக்கணும். ஒவ்வொன்றும் தனித்தனியா ப்ரூவ் பண்றோம். பரோட்ச நித்யாதீந்திரியே தர்மா தர்மாதோ பரோட்ச விருத்தௌ சத்யாமபி, பரோட்ச விருத்தி இருந்த போதிலும் அஜ்ஞான அனிவிருத்தியா, அஜ்ஞானம் நிவர்த்திக்கல. இதுல நீங்க என்ன ரிசல்ட்டுக்கு வரப்போறேன்னு பின்னால சொல்றேன். சுகாதோ அபரோட்ச விருத்தி அபாவேபி ஸ்புரண மாத்திரேன அஜ்ஞான அதர்சனேன. இப்போ நமக்கு சுகாதிகள் இருக்கு. சுகாகார விருத்தி இருக்கா சார்? விருத்தி இல்லைங்கிற. சுகாகார விருத்தியை ஒத்துக்கிறவா சில பேர், சுகாகார விருத்தியை ஒத்துக்காதவா சில பேர். நம்ம சுகாகாரம் அகம் சுகி அப்படிங்கிற ஞானம் வரலை, அப்படிங்கிற விருத்தி வரல. இப்ப பிரத்யட்சமாகணும்னா என்ன என்ன கண்டிஷன் பரிபாஷையில நம்ம சொல்றோம். இந்த அந்தக்கரணமானது கண் வழியாக அங்கே போய் விஷயம் இருக்கிற இடத்துல போய் அங்க இருக்கக்கூடியதான விஷயாவச்சின்ன சைத்தன்யமும் இந்த அந்தக்கரண விருத்தியவச்சின்ன சைத்தன்யமும் ரெண்டும் ஓரிடத்துல இருக்கணும். ஓரிடத்துல இருக்கவே ஏன்னா ரெண்டும் அபேதம்னு நமக்கு ஒரு பரிபாஷை. சோ இப்பத்தானே இந்த அந்தக்கரண விருத்தியவச்சின்ன சைத்தன்யமும் விஷயாவச்சின்ன சைத்தன்யமும் ஏகதேசஸ்தமாக இருக்குமேயானால் அந்த விஷயம் நமக்கு பிரத்யட்சமாகும். இப்ப சுகம் இருக்க, இது எங்க சார் இருக்க? உங்க மனசுலதான் இருக்கு. சோ மனசுல சுகம் இருக்கும் பொழுது விஷயாவச்சின்ன சைத்தன்யம் எது? மனசு. விஷயாவச்சின்ன சைத்தன்யம் இருக்கிற இடம் மனசு, விருத்தியவச்சின்ன சைத்தன்யம் இருக்கிற இடம் மனசு. சோ விவகாரம் என்னடா, இது தனியா விருத்தி வந்து சுகாகாரமா ஆகி அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போய் அதோட ஒண்ணாக வேண்டாம், இது அங்கேயே இருக்கு. அதனால என்னன்னா சுகாகார விருத்தி ஒத்துக்க வேண்டாம். அந்த கரணத்துல இருக்கிற அந்த கரண தர்மங்களுக்கு எல்லாம் சுக துக்க இச்சா துவேஷ இப்படிப்பட்டதான பதார்த்தங்கள் எல்லாத்துக்கும் அங்கே இருந்தாலே போதும், அதுக்கு விருத்தி வேண்டாம்னு சில பேர் ஒத்துக்கிறார். சில பேர் சுகாகார விருத்தியும் ஒத்துக்கிறார். ஏன்னா இதை ஈக்குவேஷன் பண்றதுக்காக ஒத்துருக்க, அவ்வளவுதான்.
விவரணாச்சாரியர் வேண்டாம்னு சொல்லியிருக்கார். அதனால சுகாதவ அபரோட்ச விருத்தியபாவேபி, சுகாதிகளில் அபரோட்ச விருத்தி இல்லாத போனாலும் நமக்கு சுகம் இருக்கும் பொழுது தெரியாம பாது இருக்க சார், எனக்கு சுகம் இருக்கு சார், பட் ஐ எம் நாட் அவேர் ஆஃப் இட். எனக்கு சுகம் இருக்கு ஆனா எனக்கு தெரியல அப்படி சொல்ற இடம். சுகம் இருந்தால் தெரிஞ்சுதான் ஆகணும், துக்கம் இருந்தால் தெரிஞ்சுதான் ஆகணும், தலைவலி இருந்தா தெரிஞ்சுதான் ஆகணும். அதான் பிரதீதி மாத்திர சத்தாக்கமான விஷயம். பிராத்தீதிக விஷயங்கள் எப்பப்ப அது இருக்கோ அப்பப்ப தோணித்தான் ஆகணும். அதுக்கு அஜ்ஞானம் இல்லை. அஜ்ஞானமே இல்லைன்னா அஜ்ஞானம் போகிறதுக்கு தான் இருக்கு, அஜ்ஞானமே இல்லையே. அதான் சொல்ற சுகாதவ அபரோட்ச விருத்தியபாவேபி ஸ்புரண மாத்திரேன அஜ்ஞான அதர்சனேன, கேவலமாக ஸ்புரணம் இருக்கிறதுனாலேயே அஜ்ஞானம் இல்லை. அதனால என்ன ஆயிடுது, நித்யாதீந்திரியாதில பரோட்ச விருத்தி இருந்த போதிலும் அஜ்ஞானம் போகல, சுகாதிகள்ல விருத்தி இல்லாத போனாலும் அஜ்ஞானம் போயிருக்கு. இந்த அன்வய விதிரேக்கத்தினால என்ன சார் தீர்மானம் ஆச்சுன்னு, அது இல்லாத போனாலும் அது இருந்தாலும் காரியமாகல, அது இல்லாத போனாலும் காரியமாகுது. அப்பனா இதுக்கு அது பிரயோஜனம் இல்லைன்னு தீர்மானம். அவ்வளவுதானே. இப்ப காரிய காரணமா எப்படி சொல்றது, எத்தத்துவம் எத்தத்துவம் எதவாவே ததபாவா. பால் இருந்தால் தயிர் இருக்கு, பால் இல்லாத போனா தயிர் இல்லை. இப்படி சொன்னா தானே பால் தயிருக்கு காரணம்னு சொல்றேன். பால் இல்லாமலும் தயிர் வந்திருக்கு, பால் இருந்தாலும் தயிர் வரல அப்படின்னு என்ன அர்த்தம், இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி விருத்தி இருந்தாலும் அஜ்ஞானம் போகல பரோட்ச தலத்துல. இங்க விருத்தியே இல்ல, அஜ்ஞானம் போச்சு. இதனால வாட் இஸ் யுவர் கன்க்ளூஷன், அஜ்ஞானம் போறதுக்கு விருத்தி பிரயோஜனம் இல்லை. கரெக்டா போச்சா, அது பாத்துக்கணும். அன்வய வியத்தினால என்ன சொன்னா, விருத்தி இருந்தால் அஜ்ஞானம் போகும், விருத்தி இல்லைன்னா அஜ்ஞானம் போகாது. அஜ்ஞானம் போறதுக்கு பிரயோஜகம் என்ன, விருத்தி. விருத்தி பிரதின்றது சைத்தன்யம். நான் என்ன சொல்றேன், பரோட்சஸ்தலத்துல விருத்தி இருக்கு, விருத்தி இருந்த போதிலும் அஜ்ஞானம் போகல. சுகாதிஸ்தலத்துல விருத்தி இல்ல ஆனா அஜ்ஞானம் போயிடுது. விருத்திக்கும் அஜ்ஞானம் போறதுக்கு சம்பந்தம் இல்லை. அப்ப விருத்திக்கு சம்பந்தம் இல்லைன்னு அஜ்ஞானத்தை வேற போக்கடிக்கிறது என்னமா இருக்குன்னா சைத்தன்யம் தான். ரெண்டு பேர் இருக்கா சார், ரெண்டு பேர்ல ஒரு மனுஷன் 2 பேர் இருந்தாலும் ஆக்சுவலா வரப்படுறது ஒரு ஆள் தான், இன்னொரு ஆள் வெறுமனை உட்காந்துருங்க ஸ்லீப்பிங் பார்ட்னர். என்ன பிரயோஜனம் அப்படின்னு இருந்தால் ஆக்சுவலி இந்த அஜ்ஞானத்தை போக்குறது சைத்தன்யம் தான் தீர்மானம் பண்ணிட்டாங்க. பூர்வபட்சம் என்ன சொல்றாங்க, நீங்க என்ன சொன்னேன், விருத்தி பிளஸ் சைத்தன்யம் சேர்ந்துதான் அஜ்ஞானத்தை போக்கடிக்கிறதுன்னு சொன்னேன். இப்ப நான் அந்த விருத்தி பிளஸ் சைத்தன்யத்துல விருத்திக்கு ரோலே இல்லைன்னு சொல்லிவிட்டேன். அஜ்ஞானத்தை போக்கடிக்கிறது ஞானம் ஒண்ணுதான் அப்படிங்கிற ஐடியா கொஞ்சம் பாருங்க. நித்யாதீந்திரிய பரோட்ச விருத்தவு சத்தியாமபி அஜ்ஞான அனிவிருத்தியா, விருத்தி இருந்த போதிலும் அஜ்ஞானம் போகாதனாலையும் சுகாதவ அபரோட்ச விருத்தியபாவேபி, சுகாதிகளில் அபரோட்ச விருத்தி இல்லாத போனாலும் ஸ்புரண மாத்திரேன அஜ்ஞான அதர்சனேன அன்வய வியதிரேகாபியாம். இப்ப அன்வய வியதிரேக சகக்கிரத அனுமான பிரமாணேன, அன்வய வியதிரேகங்கள் தனியா பிரமாணமாகாது. பிரமாணங்கள் 6 தான், பிரத்யக்ஷ அனுமான உபமான சப்தார்த்தாபத்தி அனுபலப்தி. அன்வய வியதிரேகத்தை பிரமாணம்னு சொல்லப்படாது. அன்வய வியதிரேக சகக்கிரத பிரத்யக்ஷ பிரமாணேனவா, அன்வய சகக்கிருத அன்வய வியதிரேக சகக்கிருத அனுமான பிரமாணேனவா சொல்லுங்க. அதனால அன்வய வியதிரேகாபியாம் ஸ்புரணஸ்யைவ அஜ்ஞான விரோதித்வா. அதனால ஸ்புரணம் தான் சார் அஜ்ஞான விரோதி, ஸ்புரணமானது சைத்தன்யம், சைத்தன்யம் தான் அஜ்ஞான விரோதி. விருத்தி பிரதிபலித்த சைத்தன்யம்னு அனாவசியமாக எனக்கு புரியாத விஷயத்தை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்கன்றான். இவ்வளவு தூரம் பேசினதுனால ஏன்னா இந்த லைன் ஆனது நீங்க பிக் லைன் கொஞ்சம் பிரிச்சு புரிஞ்சுக்கணும். இப்ப மறுபடியும் இந்த லைனை படிக்கிறேன், இப்ப அர்த்தம் அதுதான் பாருங்க. விருத்தே அப்படி அர்த்த பிரகாசகத்துவம் வினா, அர்த்த பிரகாசகம் இல்லாமல் விருத்தியானது ஆவரணத்தை நிவர்த்திக்கிறது, விஷயத்தை பிரகாசிக்கிறதுன்னு சொன்னா அதுல எதனால் அது பண்றது அப்படின்னா அர்த்த பிரகாசகத்துவம் வினா ஜாதி விசேஷைனைவ. ஜாதி விசேஷைனா பிகாஸ் இட் இஸ் பீயிங் அந்தக்கரண விருத்தி, அந்தக்கரண பரிணாமா இருக்கிறதுனாலேயே அஜ்ஞான தற்காரிய நிவர்த்தகமாக இருக்கும் என்று சொல்வேடையானால் அப்ப என்னாச்சு, இச்சாதி நிவர்த்திய துவேஷாதிவத் சத்வாபத்யா. இச்சையினால இச்சாகார விருத்தியினால் ராகாகார விருத்தியினால நிவர்த்தியமா இருக்கக்கூடியதான துவேஷம் எப்படி சத்தியமா இருக்கோ அதே போல ஞான நிவர்த்தியமா இருக்கக்கூடியதான அஜ்ஞானமும் சத்தியமாயிடும். அஜ்ஞான தற்காரியங்கள் சத்தியமாயிடும், மித்யாகாது.
சோ அந்த பட்சம் போயிடுது, அந்த பட்சம் போயிடுது. அப்ப என்ன பண்ணணும்? இது அஜானத்தை எதனால் நிவர்த்திக்கிறது அந்த கரண விருத்தி அப்படின்னு கேள்ல, அர்த்த பிரகாசமா இருப்பதனால். அர்த்த பிரகாசகமா இருக்கிறது அஜானத்தை நிவர்த்தி பண்ணும். அதுக்கு என்ன திருஷ்டாந்தம்? சுக்தி, சுக்தி ரஜதம். சுக்தி ஞானமானது சுக்தி விஷயக்க அர்த்த பிரகாசமா இருப்பதனால் ரஜத ஞானத்தை, ரஜதத்தை நிவர்த்தி பண்றது. ஆனா இந்த இடத்துல ரஜதமானது மிச்சையா இருக்கு. அதனாலதான் அடுத்த திருஷ்டாந்தம் சொல்றார். அந்த தத்துவபத்திய கமா அது ஒரு பட்சம். ரெண்டாவது பட்சம் அர்த்த பிரகாசகத்வா தஜான நிவர்த்தகம் எனக்கூடியதான பட்சத்துல சுக்தியாதி ஞானவத் அர்த்த பிரகாசகத்வேன தன்னிவர்த்தகத்வே அர்த்த பிரகாசமா இருப்பதனால் அதை போக்கடிக்கிறது என்று சொல்வே வக்தவ்யே. சைதன்யஸ்யாபி தத்தத்வேன, சைதன்யஸ்யாபி சைதன்யத்துக்கும் தத்தத்வேன அர்த்த பிரகாசகத்வ சத்வேன தன்னிவர்த்தகத்வ அவசியம் பாவேன அஜான தற்காரிய நிவர்த்தக. எல்லா தத்துக்கும் ஒரே தத்துன்னு போடுவார், ஒவ்வொரு தத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம். இந்த சர்வநாமாக்களுக்கு மட்டும் எங்கெங்க எந்த சர்வநாமாவுக்கு என்ன அர்த்தம் தெரியணும். சைதன்யஸ்யாபி தத்தத்வேன, சைதன்யஸ்யாபி அர்த்த பிரகாசகத்வ சத்வேன தன்னிவர்த்தகத்வ அவசியம் பாவேன அஜான தற்காரிய நிவர்த்தகத்வ அவசியம் பாவேன தன்னிவர்த்தியாபாதா, அதனால அது நிவர்த்தி ஆயிடும். நித்யாதீந்திரிய பரோட்சம் இது வரைக்கும் ஆயிடுது. அதனால நமக்கு ஒரு வியாப்தி கிடைச்சிருக்கு. எத்திர எத்திர விஷய பிரகாசகத்துவம் தத்திர எத்திர அஜான நிவர்த்தகத்துவம். இப்ப வந்து இந்த ஒரு வியாப்தி வந்த பிறகு இதுல இந்த வியாப்தியில என்னாச்சுன்னா நித்யாதேந்திரியமான தர்மாதிகளில் பரோட்ச விருத்தி இருந்த போதிலும் அஜானம் போகல. சுகாதிகளில் அபரோட்ச விருத்தி இல்லாத போனாலும் ஸ்புரண மாத்திரத்தினால அஜானம் இல்லை, அஜானம் அங்கே தோணல. ஆகையால் அன்வய வியதிரேகாபியாம் ஸ்புரண மாத்திரத்தைவ அஜான விரோதித்வார். ஆகையால் ஸ்புரண மாத்திரம்தான் அஜான விரோதி அப்படின்னு ஆயிடுது. அதனால வெறும் விருத்தியே வேண்டாம் சார், சுத்த சைத்தன்ய ஞானம் இருந்தாலே ஸ்புரணம் இருந்தாலே அஜான விரோதியா இருக்கட்டுமே அப்படின்னு வந்து சொன்னானே பாப்போம். இது சேதனா. இப்ப இதுக்கு மேல இதுக்கு இந்த கேள்விக்கு சமாதானம் சொல்லணும். பிரமாண விருத்தியுபாரூட பிரகாசத்வேன நிவர்த்தகத்வம் ப்ரூமஹ நது ஜாதி விசேஷேன பிரகாசத்வ மாத்திரேணவா. சமாதானம் நம்ம சொல்றோம். அந்தக்கரண விருத்தியானது அஜானத்தை போக்கடிக்கிறதுன்னா அந்தக்கரண விருத்தியில என்ன பிரயோஜகத்துவம் இருக்கு? வாட் மேக்ஸ் இட் டு டெஸ்ட்ராய்? அந்தக்கரண விருத்தியில என்ன இருக்கு? எது இருக்கிறதுனால அஜானத்தை நிவர்த்திக்கப்பட்டது அப்படின்னா அது பிரமாண விருத்தியா இருக்கு. அந்தக்கரண விருத்தி பிரமாண விருத்தியா இருக்க ததுபாரோட சைதன்யம் தான் அஜானத்தை போக்கடிக்கும். பிரமாண விருத்தியுபாரூட பிரகாசத்வேன அந்தக்கரண விருத்தியில இருக்கக்கூடியதான பிரகாசத்துவம் பிரமாண விருத்தியுபாரூட பிரகாசம், அது பிரமாண விருத்தியாகவும் இருக்கு. அதனால நிவர்த்தகத்துவம் ப்ரூமஹ நது ஜாதி விசேஷம். இது அந்தக்கரணத்துக்கு சேர்ந்தது. ஆகையால் அஜானத்தை போக்கு அப்படின்னு நாங்க சொன்னோமா? சொல்லலையப்பா. நவா பிரகாசகத்துவ மாத்திரேன இது பிரகாசகமா இருக்கு ஆகையால் அது அழிக்கும் அப்படின்னு சொன்னேன்னா இல்ல. அதனால பிரமாண விருத்தியுபாரூட பிரகாசத்வேன நிவர்த்தகத்துவம் எதுக்கு? அந்தக்கரண விருத்தேஹே நதோ ஜாதி விசேஷேனவா பிரகாசத்துவ ரூபேணவா. ஆகையால் அஜான நிவர்த்தகத்வே பிரயோஜகத்துவம் எது இருந்தால் அஜானம் போக்கப்படும் அப்படின்னு கேட்டேன்னா பிரமாண விருத்தியுபாரூட சைத்தன்யமா இருக்கணும். அந்த சைத்தன்ய பிரமாண விருத்தியுபாரூட சைத்தன்ய பிரகாசகமாக இருக்கணும். அப்பதான் அது போக்கடிக்கும். அத ந இச்சாதி நிவர்த்திய துவேஷாதிவத் ஏதன் நிவர்த்தியானாம் சத்வாபத்தி. அதனால இச்சாதி நிவர்த்திய துவேஷாதிகள் இருக்கு பார்த்தீங்களா? ராகாகார விருத்தி வந்தால் துவேஷம் போறதுன்னு சொன்னேன். அந்த இடத்துல அது தத்துவம் ஆயிடுது. ஆனா அங்கே பிரமாண விருத்தியுபாரூடமா இருந்தாலும் பிரகாசகமா இல்லை. அதுல ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கு. பிரமாண விருத்தியுபாரூடம் பிளஸ் பிரகாசகம். அந்த இடத்துல பிரமாண விருத்தியுபார ராகாகார விருத்தி பிரமாண விருத்தி தான் இருந்தாலும் அது பிரகாசகமா இல்ல. ஆகையால் அது சத்தியமாகல. அது சத்தியமா இருக்கிறது பொய்யாகல. அதோ ந இச்சாதி நிவர்த்திய துவேஷாதிவது
ஏதன்னிவர்த்தியானாம் சத்வாபத்தி நவா சைதன்ய மாத்திரஸ்ய நிவர்த்தகத்வாபத்தி. சைத்தன்ய மாத்திரம் நிவர்த்தி பண்ணல. ஏன் தெரியுமா? நான் சைத்தன்ய மாத்திரம் நிவர்த்தி பண்ணலேன்னு சொல்றதுக்கு இந்த இடத்துல ஸ்புரணம்னு நான் சொன்னேன் பார்த்தேடா. ஸ்புரணத்தினால சுகாகார விருத்தி இல்லாமலேயே அஜ்ஞானம் போயிடுதுன்னு அவன் சொன்னான். சுகாகார விருத்தி இல்லாத போனாலும் அங்கே அஜ்ஞானமே இல்லை சார் போறதுக்கு. அஜ்ஞானம் போக்கடித்ததுன்னு சொன்னா தானே அது பிராதீதிகமான பதார்த்தம். பிராதீதிகமான பதார்த்தத்துல அஜ்ஞானம் இருக்காது. இப்ப குடம் அங்க இருக்கு. குடம் வெளிச்சம் போடுற வரைக்கும் எனக்கு தெரியல. வெளிச்சம் போட்டதுமே தெரிஞ்சது. அதனாலதான் அதுக்கு முன்னால அஜ்ஞானம் இருக்குன்னு சொல்லு. எது தோணுகிறதோ இது வரைக்கும் தோணாதது இப்போது தோணித்துன்னா அப்ப அதுல இது வரைக்கும் ஏன் தோணல? அது மறைஞ்சிருந்தது தோணும். இதானே லோகத்துல சொல்றேன். சோ கடமானது இருட்டல் இருக்கும் பொழுது தோணாத்துக்கு காரணம் என்ன? இருட்டதை மறைச்சிருந்தது. அதே போல சுகத்தை மறைச்சிருக்க முடியும். எந்த பதார்த்தத்தை மறைச்சிருக்க முடியும்? முன்னால தான் இருந்து அது தோணாமல் நான் பார்த்த பிறகு தோணித்துன்னா இது வரைக்கும் அது மறைஞ்சிருந்தது, ஆகையால் தோணல. ரைட்? ஆனால் இப்பதான் பிறந்தது, அது அப்ப தோன்றதுன்னு அதுக்கு முன்னால் அஜ்ஞானம் இருக்கும். ஸ்வப்னத்தில் இருக்கிற பதார்த்தங்கள் இருக்கு. அது முன்னால இருந்து அப்ப தோணித்தா அஜ்ஞானம், ஞானம் வந்து போச்சா இல்ல அப்பவே தோணித்தா? அது பிராதீதிக் பதார்த்தம். தோன்ற பொழுது பிறந்தது தோணிண்டே இருக்கு. தோணிண்டே பிறக்கிறது. அதுக்கெல்லாம் பிராதீதிக பதார்த்தங்கள் வேறு. அதுக்கு முன்னால அஜ்ஞானம் இல்லை. ஸோ இந்த இடத்துலயும் அஜ்ஞானம் அதை போக்கக்கூடியதான அஜ்ஞானம் இல்லாததுனால அஜ்ஞானம் தோணலையே தவிர அஜ்ஞானத்தை போக்கடிக்கல. அஜ்ஞானம் இருந்து அதை போக்கடிக்காமல் இல்லை. அதான் வித்தியாசம். தத்துவம். அத்தஹ ந இச்சாதி நிவர்த்தியத்வேஷாதிவது ஏதன்னிவர்த்தியானாம் தத்வாபத்தி நவா சைதன்ய மாத்திரஸ்ய நிவர்த்தகத்வாபத்தி. அதையேவ ஆகியால் சாப்தாதி விருத்தவு சத்தியாமபி அஜ்ஞான அனிவிருத்தியா. சாப்தாதி விருத்திகள் சப்தத்தினால தோம் சுகி அப்படின்னு நான் சொன்ன மாத்திரத்தான் உங்களுக்கு சுகம் தெரியுமா? இங்க நிஜமா சுகமா இருக்கலாம். தோம் சுகின்னு நான் சொன்னா மட்டும் சுகம் வந்துருமா? வராது. அதனால சாப்தாதி விருத்தவு சத்தியாமபி அஜ்ஞான அனிவிருத்தியா சுகாதவு பிரமாண விருத்திய பாவே. சுகாதியில பிரமாண விருத்தி இல்லைன்னா ஸ்புரண மாத்திரேன அஜ்ஞான அதர்சனேன. ஸ்புரண மாத்திரத்தினால அங்க அஜ்ஞானம் இல்லாதனால அன்வய வதிரேகாபியாம் ஸ்புரணஸ்யைவ அஜ்ஞானாதவ் விரோதித்வம் இது நிரஸ்தம். அதனால ஸ்புரணம் தான் அஜ்ஞானத்துக்கு விரோதின்னு சொன்னது தப்பு. பரோட்ச விருத்தேகே இதுக்கு முன்னால இன்னொன்னு சொன்னார். பரோட்ச விருத்தி எது? தர்மாதி ஸ்தலங்கள்ல பரோட்ச விருத்தி அஜ்ஞானத்தை போக்கடிக்கலையேன்னார். நான் சொல்லிட்டேன், பரோட்ச விருத்தியானது அஜ்ஞானத்துல ரெண்டு அஜ்ஞானத்துல ஒண்ணுதான் போக்கடிக்கும். அசத்வாபாதக அஜ்ஞானம் ஒண்ணு, அபானாபாதக அஜ்ஞானம். அபானாபாதக அஜ்ஞானத்தை போக்கடிக்காது. அசத்வாபாதக அஜ்ஞானத்தை பொருள் இருக்கு, புண்ணியம் பாபம் இருக்கு, அவ்வளவுதான் தெரியும். புண்ணியம் பாபம் தெரியலன்னு சொல்ல முடியாது. எப்ப தெரியும் சார்? ஆக்சுவலி பொருள் இருந்து இந்திரியஜன்ய சம்யோகம் இருந்து அந்த கரணத்தை அங்கே போய் அந்த விஷயாவச்சின்ன சைத்தன்யமும் விருத்தியவச்சின்ன சைத்தன்யமும் ஒன்னாகுமேயானால் அப்பொழுதாகும். தர்மாதர்மத்துல ஆகுமோ? அந்த கரணம் கண்ணானது தர்மாதர்மத்தோட சம்பந்தப்படுமோ? சம்பந்தப்படல. அதனால ததாகார விருத்தி வரல. ததாகார விருத்தி வராதனால அபானாபாதக ஞானம் போகாது. அதான் சொல்ற. பரோட்ச விருத்தே விஷய பரியந்தத்துவ அபாவேன. பரோட்ச விருத்தி ஸ்தலத்தில் அந்த கரணம் விஷய பரியந்தம் செல்லாததனால் விஷய பரியந்தத்துவ அபாவேன ந விஷயகத அஜ்ஞான நிவர்த்தகத்துவம். விஷயத்தில் இருக்கக்கூடியதான அஜ்ஞானத்தை போக்கடிக்கலை. அதனால அபானாபாதக அஜ்ஞானம் போல. அசத்வாபாதக அஜ்ஞானம் ஸ்தலம் நம்ம ஹிருதயம். அபானாபாதக அஜ்ஞான ஸ்தலம் விஷயம். விஷய பரியந்தம் போகல. அபானாபாதக அஜ்ஞானம் போகல. சுகாதௌச்ச சுகாதிகள்ல ஞாதைக சத்வாத். இதான் இப்ப சொன்னேன்னா பிராதீதிக பதார்த்தம் ஞாதைக சத்துவமான பதார்த்தம் இருந்தால் தோணும், இல்லைன்னா தோணாது. அப்படி இது நம்ம இமோஷன்ஸ் எல்லாம் அப்படித்தான். தைரியம், பயம், வெக்கம், இது எல்லாமே ஆல் தீஸ் இமோஷன்ஸ் ஞாதைக சத்துவம். இருந்தால் தெரியும், இல்லைன்னா தெரியலன்னா இல்லைன்னு அர்த்தம். தலைவலி இருக்கா இல்லையா எனக்கு தெரியலன்னு சொல்லுவல நீங்க.
தலைவலி இருக்கு சார், ஆனா இப்ப தெரியல, அது மறைஞ்சு இருக்கு, சொல்ல முடியாது இதெல்லாம். அதனால சுகாதோச்ச ஞாதைக தத்துவாது அஜான நிவர்த்திம் வினைவ அஜான அதர்சனம். அதாவது அத அன்வய வதிரேகையோ அந்யதா சித்தியா, அன்வய வதிரேகைகள் அதர்வைஸ் இட் இஸ் எக்ஸ்பிளைன்ட், அந்யதா சித்தியா ஸ்புரண மாத்திரம் அஜான விரோதி. ஸ்புரண மாத்திரம், ஸ்பூர்த்தி மட்டும் அஜான விரோதி இல்ல. ஸ்பூர்த்தியும் இருக்கலாம், அஜானம் இருக்கலாம். ஆத்மனஹா அஜான ஆசிரியத்துவ விஷயத்வே. இதுக்கு மேல சார் அஜானத்துக்கு ஆசிரியம் எது சார்? அஜானம் வயலட் ஸ்டாண்டிங் சைத்தன்யத்துல. அஜானம் எதை மறைக்கிறது? சைத்தன்யத்தை. என்ன சார் அதுலயே இருந்து அதையே மறைக்குமா? தன்னை மறைக்கக்கூடியதான பொருளை தானே ஆசிரியம் கொடுக்குமா? நமக்கு யாராவது இம்சம் பண்ணிட்டே இருக்கான், அவளுக்கு நாமளே இடம் கொடுப்போமா? புத்திசாலியே இருக்கிறவன் பண்ண மாட்டான், சைத்தன்யம் இப்படி பண்ணுமா அப்படின்னு கேட்கிறான். நச்ச ஆத்மனஹ அஜான ஆசிரிய விஷயத்வே ஸ்வசத்தாயாம் அப்பிரகாச விதுரத்வேன. தான் இருக்கும் பொழுது தான் தோணாமல் இருக்க வேண்டிய வந்துடும். அதான ஸ்வசத்தாயாம், தான் இருக்கிற சமயத்துல அப்பிரகாச விதுரத்வேன, தான் தோணித்தான் ஆகணும். எப்ப இருந்தாலும் அது இருந்துட்டே இருக்கணும், அதான் சுபாவம். ஸ்வப்பிரகாசத்துவ சாதன அயோகா. ஸ்வப்பிரகாசத்துவம் வேண்டியது இல்லையேன்னார் சொல்றார். ரைட்டு பண்ணி சொல்றது. ஆனா விவகாரம் என்னன்னா, இந்த சைத்தன்யத்துல மட்டும் ஒரு அம்சம் நான் நமக்கு தோன்றது. ஆனா இந்த நான் தோன்றது நான் பரிபூர்ணமா இருக்கேன்னு தோணல. அகமஸ்மி இது நியாயது, அகம் பரிபூர்ண ரூபேண அஸ்மின்னு தெரியல. எங்கான் உடம்புல மட்டும் தான் நான் இருக்கு, வெளியில நான் இருக்கா இல்ல. அதனால அஜானம் சொல்ல. பரிபூர்ணத்வாதினா அப்பிரகாச விதுரத்வா பாவேபி, டபுள் நெகட்டிவ், அப்பிரகாச அத்தியந்தாபாவ அபயவேபி. அப்பிரகாச அத்தியந்தாபாவம்னு பிரகாசம்னு அர்த்தம். விதுரம்ங்கிறதுக்கு அத்தியந்தாபாவம். அப்பிரகாச விதுரம், அப்பிரகாச அத்தியந்தாபாவேபி, தட் இஸ் பிரகாசேபின்னு அர்த்தம். பரிபூர்ணத்வாதினா அப்பிரகாச விதுரத்வா பாவேபி அத்தியாச அதிஷ்டானத்வாதினா. எல்லோருக்கும் தெரியுது அத்தியாச அதிஷ்டானம் தெரியுது. சரீராத்தி அத்தியாசத்துக்கு அதிஷ்டானமா ஆத்மா இருக்கே. அதனால்தானே அகம் மனுஷியா, அகம் கௌரஹா, அகம் ஸ்தூலஹா, அகம் பிராமணா சொல்றீல ஒருத்தரம். அகம் புமான், அகம் ஸ்திரீ, எத்தனையோ சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் அத்தியாச அதிஷ்டானம். அத்தியாச அதிஷ்டானத்வாதினா பிரகாசமானதைய அப்பிரகாச விதுரத்வ சம்பவா. அப்பிரகாச அத்தியந்தாபாவம் அப்படின்னு தோடிக்கொண்டிருக்குங்கிறது சரியா வரும். இது வரைக்கும் சொல்லியாச்சு. நக விருத்தி சைத்தோஹோ வைஷம்யோக்திரயுக்தா. விருத்தி வேற சைத்தன்யம் வேற, இப்படியும் ரெண்டு சொல்றேன். சுத்த ஜானம் விருத்தி ஜானம் ஒன்னா இருக்கட்டுமே. வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் தட் யூ ஃபவுண்ட்? விருத்தி ஜானத்துக்கும் சுத்தி ஜானத்துக்கும், இது நித்திய ஜானத்துக்கும் என்ன சார் வித்தியாசம்? ரெண்டும் ஞானம் தானே. ஆகாசத்துல இருக்கிற சூரியனும் கண்ணாடியில பிரகாசிச்ச சூரியனும் ஒண்ணு தானே. அந்த சூரியனும் வெளிச்சத்தை கொடுக்கிறார், இந்த சூரியனும் கண்ணாடியில பிரகாசத்தை என்ன மாற்ற செடி உள்ள கருதுதான் பிரகாசத்தை கொடுக்கிறார். ஒளியை தருவது எனக்குடையதான சுபாவம் ரெண்டுக்கும் ஒன்னா தானே இருக்க. அப்ப விருத்தி ஞானம் வேற சைத்தன்ய ஞானம் வேற, என்ன ஆஸ்பெக்ட்ல வித்தியாசம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு மேல கேட்கிறார். இது வந்து பேசிக் கொஸ்டனுக்கு இது சம்பந்தம் இல்லை. பேசிக்கா என்ன சொன்னா, அஜானத்தை எப்படி சைத்தன்யம் ஆவரிக்கிறது, சைத்தன்யத்தை எப்படி அஜானம் ஆவரிக்கிறது, வெல் எக்ஸ்பிளைன், அதோட ஆயிடுச்சு. ஆனா இதுக்கு மேல வர கேள்விய நிறைய கேள்விகள் கேட்பார். ஆனா அத்தனை கேள்விகளுக்கும் சமாதானம் மேல சொல்லப்போறா. இதான் இங்க வரக்கூடியதான விஷயம். இது இன்னும் 2-3 கிளாஸ்ல இந்த பிரகரணம் ஆயிடும். இது முக்கியமான ஒரு டஃப் பிரகரணங்கள்ல ஒண்ணு. இதுக்கு அடுத்ததாக டஃபா இருக்கக்கூடியதான பிரகரணம் அகண்டாகாரம் தான். அது மேல இருக்கக்கூடியது அழகா போயிட்டே இருக்கும். மேல் பாகம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்ப்போம்.